எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 1/6/2025 உத்தராயணம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் சஷ்டி திதி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மீனத்தில் இருந்த சுக்கிரன் மேஷத்திற்கு பெயர்ச்சியாகிவிட்டார். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் பகல் 1:36 வரை துருவம், பின்பு வியாகிதி பாதம் யோகம். இன்றைய கரணம் 1:20 வரை கௌளவம், பின்பு தைத்துலா கரணம். இந்த நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் போராடம். மகரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளின் பெயர்ச்சிகளை பார்த்தோம். ஒரு அமைப்பு, அற்புதமான அமைப்பு. கும்பத்தில் தொடங்கி சிம்மம் வரையில் கிரகங்கள். ஒரு அற்புதமான அமைப்பு இல்லையா இது? கிரக மாளிகா யோகம். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், சிம்மத்தில் கேது. ராகுவில் தொடங்கி கேதுவில் முடிவடைகிறது. கால சர்ப யோகம். ஒவ்வொரு கிரகங்களாக வெளிவந்து கொண்டே இருக்கும். ஏனால் அந்த கிரகம் கிளாக் வைஸ், இந்த கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ். கேள்வியின் நாயகன் எதிர் திசையிலும், கேள்வியின் பதில்கள் நேர் திசையிலும் வரும். இவ்வளவுதான் இந்த கிரகத்தோட தன்மைகள். அது இந்த ஆண்டில் நமக்கு புலப்படுகிறது. இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தில் சுக்கிரன், அதாவது விரையாதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானத்துக்குரிய சுக்கிரன், ரொம்பவும் பாக்கியத்துக்குரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் லக்னத்துக்குள்ள ஒரு ராசிக்குள்ளேயே வரும் பொழுது அங்கு ஒரு மாற்றத்தை, சிந்தனையை மாற்றி விடுவார். ஒரு யோகமான அமைப்பை தருவதற்கு தயாராகிறார். சிரமம் பாராமல் உழைக்க முடிந்தால் இந்த ஆண்டில் செல்வ கடாட்சங்களை பெற்று மகிழ்வீர்கள். இந்த ஆண்டிலேயே ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள் வெற்றி பாதையை காண்பித்து பயணிக்கிறது. அதன் பின்னே சென்றால் வெற்றி நிச்சயம். நீங்களும் வெற்றி அடைவீர்கள். உங்கள் குடும்பம் சார்ந்த உறவுகளும் உங்களுடன் பெரும் மதிப்பை பெற்று வாழும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் மிகுந்த ஆர்வமான விஷயங்களில் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றது. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் தான். கிரக நிலவரம் நல்லா தான் இருக்கு. ஆனா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது. சில வார்த்தைகளை கவனமா இருங்க. உழைப்பு அதிகமா போடுகின்ற அமைப்பு இருக்கிறது. அதாவது உடல் சோர்வுறும் அளவிற்கு வேலைகள் இருக்கும் இன்று உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோகமான நாள், உற்சாகமான நாள், வெற்றி கிளிப்பு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கிறது. பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் வேலைபளு அதிகரிக்கும், மனச்சோர்வு ஏற்படும், கொஞ்சம் ஓய்வை விரும்பும். அதனால உடம்பை கவனமா பார்த்துக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு நன்மைகளை அளிக்கக்கூடிய, நன்மைகள் கிடைக்கக்கூடிய என்ற அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த கிரக நிலவரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு அமைப்பாகத்தான் இருக்கிறது. 4 ராகு மிகப்பெரிய சுகஸ்தானத்தை சுகம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. குரு ராகுவை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். விருச்சிகத்தை பொறுத்த முறை வீடு ஸ்தானத்தை குரு பார்க்கிறது, ஆக்கம் பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு இன்று. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு இன்று தனுசுவின் ராசி நட்சத்திரங்கள் அடிப்படையில் இன்று மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இந்த நாள் நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அன்பான ஒரு அமைப்பு. ரொம்ப கிரேட்டஸ்டா எல்லாமும் தேடி தேடி போய் கிடைக்கின்ற அமைப்பு இருந்தது. இப்ப தேடாமலேயே பொருள் சேரும், தேடாமையே கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு. மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் முக்கியம். மகரத்தை பொறுத்தவரையிலும் வெற்றி மகிழ்ச்சி கிடைத்தே தீரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் மனம் மட்டும் அமைதியாக இருந்தால் பற்றாது, நீங்களும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். ராகு உங்களை சஞ்சலப்படுத்துவார், தேவையற்ற பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த நலம் பயக்கும். மீனராசி அன்பர்களே, மீனத்துல இருந்த எல்லா கிரகமும் போயிருச்சு, சனீஸ்வரர் பகவான் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ உங்களை கரெக்ட் பண்ணிடுவார். இனிமேல இதை செய் அதை செய்ய வேணான்ற வழியை அவரே கொடுப்பார். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வுக்கான வழி கிடைக்கும், நல்ல மனதிற்கான வழி கிடைக்கும். நல் வழியில் பயணம் செய்து வெற்றி அடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.